சேகர் உங்க அக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காவ தெரியுமா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாவலாம். எங்க அக்கா அப்படிதான் பேபிமா. உனக்கும் மாணிக்கத்துக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நானே கம்பெனி ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு டூருக்கு வரேன். எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. சரி சேகர், நீ எனக்கு மாணிக்கத்துக்கும் கல்யாணம் நடக்க உதவி செய்யன்ட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க எல்லாருமே வாங்க. பேபிமா உங்க அப்பா பெரிய பணக்காரரோ? நானும் ஒன்னி மாதிரி இங்கே தானே இருக்கேன். பெரிய பணக்காரன்னு சொல்லியாரு, போய் பார்ப்போம். சரி பேபிமா. டூருக்கு வரதுக்கு எங்க பேரை சேர்த்துக்க. நாங்க வரோம் பேபிமா. சரி சேகர். மாமனார் எங்க கூட்டு போறாருன்னு எனக்கே தெரியல, எங்க அப்பாவுக்கும் தெரியாது. இவ எல்லாரையும் கூட்டு போய் என்ன பண்ண? எல்லாம் ஒன்று போல வரணும் வரணும்னு ஆசைப்பட்டு கிடக்கு. சரி போவோம். பாட்டி வீட்டுக்கு டூர் கூட்டு போன மாதிரி இங்கேயும் ஒரு டூர் அடிப்போம். ஏய் குழந்தை, என்ன ஓனர் மறைச்சிட்டே வரியா? ஆமா அவியெல்லாம் வந்து பேர் கொடுத்து போறவளம் என்ன? உங்க அப்பா என்கிட்ட மெட்ராஸ்க்கு வந்துருங்கன்னு சொன்னாவே. அந்த மீன் கறியெல்லாம் நீ கூட்டு போறியோ? ஆமா ஓனர், நாங்க தான் கூட்டிட்டு போறோம். அப்ப நாங்க மட்டும் எதுக்கு பஸ்ல வரணும்? எங்களுக்கு சேர்த்து டிக்கெட் போடு. எங்களையும் சேர்த்து பிளேன்லயே கூட்டிட்டு போ. ஓனர் நீங்க வசதியானவி தானே, நீங்களே டிக்கெட் போட்டு வாங்கலாம். இல்லைன்னா பஸ்ல வாங்க ஓனர். நாங்க எதுக்கு உங்களெல்லாம் கூட்டு போனோம்? எங்க அப்பா என்ன சொன்னாரு உங்ககிட்ட? எங்களை தான் வரச்சனாரு. அந்த அட்ரஸ் தெரியாத ஊர்ல எப்படி நாங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்து தொலைக்கிறது? எங்களையும் சேர்த்து உங்க கூடவே கூட்டிட்டு போங்க. லிஸ்ட்ல எங்க பேரையும் சேர்த்துக்கிடுங்க. நான் எங்க அம்மா என் தம்பி எல்லாரும் வருவோம். சரி ஓனர். நிரோஜாக்கும் நிரோஜா புருஷனுக்கும் கூட போட்டுக்கிடுங்க. ஆமா வாசினா எனக்கு ஒன்று எங்க அப்பா கொண்டு கேளுங்க. இந்த சம்மந்தம் இல்லாத வந்து மீன் கறி மூலம் வரவ. நாங்க வந்தா என்ன? அவளுக்கெல்லாம் பிளேன்ல டிக்கெட் போடும்போது எங்களுக்கு மட்டும் என்ன? என்ன ஓனர் இப்படி அதிகாரமா கேட்டுட்டு இருக்கிய? ஐயோ இவ இப்ப புது பணக்காரிங்க மறந்து போயிட்டனே. நான் அதிகாரமா கோவமா பேசிட்டு நினைச்சியோ? இல்லட பட்டுக்குட்டு, நான் சும்மா கொஞ்சி விளையாட்டா பேசினேன். ஓஹோ, உங்க ஊர்ல இப்படிதான் கொஞ்சம் விளையாடுவாங்களோ? நாங்கெல்லாம் 2 அடி அடிச்சு தான் கொஞ்சுவோம். ஐயோ வேண்டாம் வேண்டாம். நான் ஓனர் பூ அப்படிலாம் அடிச்சு கொஞ்சம் விடாது. நம்ம டாடி கிட்ட எங்க பேரையும் சேர்த்துக்கிட்ட சொல்லுமா. எங்களுக்கும் எல்லாருக்கும் ஏரோப்ளேன்ல டிக்கெட் போட சொல்லு. சரி ஓனர் சொல்லியே. குழந்தை மறுபடியும் டூருக்கு போறியன்னு கேள்விப்பட்டேன். என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போ குழந்தை. வீட்ல போய் சொன்னேன்னா என் மக ரொம்ப ஆசைப்படியா பாத்துக்க. நீ எதுக்கு டூருக்கு போ? நாங்க குடும்பத்தோட டூர் போறோம். அப்பா கூட்டிட்டு போறவ. சரோஜக்கா நீங்க எப்ப குழந்தைக்கு சொந்தமானியே? நாங்க கூட சொந்தம்னு சொல்லிக்கிடலாம். ஏன்னா என் மகளை அவிய பாட்டி வீட்டுல தான் கட்டி கொடுத்துருக்கேன். இப்போ என் தம்பிக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அதனால பாட்டிக்கோ உனக்கோ யாருக்கும் சொந்தம் கிடையாது. அவ எங்களுக்கு தான் சொந்தம். அப்ப குழந்தையோட காதல் என்னாச்சுக்கா? காதல்லாம் எப்பயோ பயணம் போயிட்டு. குழந்தை சரோஜக்கா என்ன சொல்லியவ குழந்தை? ஷில்பாக்கா அவிய சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காவ. என்ன சொல்லியா? நான் எங்க சும்மா சொல்லி? ஓனர் கல்யாணம் நடந்தாதான் உங்க வீட்டுக்கு சொந்தம். இப்போ நான் எனக்கு மட்டும் தான் சொந்தம், யாருக்கும் சொந்தம் கிடையாது. சரி குழந்தை, எங்களையும் டூர்ல சேர்த்துக்கையா? உங்க ஓனரே வரவ, நான் வந்தா என்ன? என்னையும் என் மகளையும் சேர்த்துக்கையா. மவ ரொம்ப ஆசைப்படியா. போன டூருக்கு போய் எங்களுக்கு ரொம்ப லாபமாயிட்டு. ஆமா போன டூர்ல அவளை கட்டி கொடுத்தா, இந்த டூர்ல இவளை கட்டி கொடுத்துரு. அதுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு வரியா? சரோஜக்கா கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தானக்கா. எங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குது. இங்க பாரு சிலுப்பா, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தெரியற மாதிரி என்கிட்ட வந்து ஆட்டிக்கிட்டு தெரியாத. உன் மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். இல்ல சரோஜக்கா, அது எங்க நல்ல மனசுக்கு நடந்த நல்ல காரியம். இங்க பாரு சிலுப்பா, உன் மூத்த மகளுக்கு என்ன நல்ல மனசு இருந்துச்சுன்னு சொல்லு. உனக்கு இந்த கொண்டக்காரிக்கும் ரொம்ப நல்ல மனசு இருக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத. அன்னைக்கு அந்த ரோசா பக்கட்ட நீ தான் ரொம்ப நல்ல மனசுக்காரின்னு சொன்னியா? என்னமோ அந்த மாப்பிள வானத்துல இருந்து குதிச்சதாங்க சொல்லிட்டு இருந்தியாமே. ஆனந்த் உன் மகளுக்கு நான் பார்த்த மாப்பிள. இங்க பாரு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்க, ஆனந்துக்கு ஒரு போன் தான் போடுவேன். உன் மகளுக்கு டைவர்ஸ் தான் நடக்கும் பாத்துக்க. நீங்க எதுக்கு எங்க அக்கா புருஷனுக்கு போன் போடணும்? அவியலுக்கு நீங்க யாரு? இங்க பாரு டெங்கு கொசு, உனக்கு கொஞ்சம் சொல்லி கேட்டுக்க. அங்கங்க கடிச்சிட்டு தெரிய மாதிரி என்னையும் வந்து கடிக்கலான்னு வராத. ஒரே அடிதான் நசுக்கி விடுவேன். உங்க அக்கா புருஷன் இப்போ நாங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. என்ன தான வானத்துல இருந்து குதிச்சிட்டானோ? நான் தான் அவரை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்க அக்கால கட்டி வச்சிருக்கேன். நான் சொல்லலன்னா உங்க அக்காளுக்கு அப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்காது. உங்களுக்கு மச்சான வந்துக்க மாட்டா. மச்சான் அக்கா புருஷனுக்கு ஏன் போன் படி உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறியோ? உங்க அக்கால விட எங்களுக்கு தான் அதிகமான உரிமை இருக்கு. ஓனர் ஏன் ஓனர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளைட்ட? நீ வாய் முடிட்டு இரு, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த கருப்பாம்பூச்சி கொசு இருக்கலாம் நான் பதில் சொல்ல வேண்டியதாய் போச்சு. இவன் நல்ல மனசுக்கு தான் நல்ல மாப்பிள்ள கிடைச்சானா. ஓடி போயிருங்க 2 பேரும், கண்ணும் நட்டிக்காதுங்க.
நல்லது செஞ்ச என்னையவே கெட்டவானி பேசிட்டு திரியறிய. அது வந்து கொண்டகரி நீ பாக்கும்போது டிசைன் டிசைனா முடிச்சிட்டு தெரியா. என்னமோ இவ அம்மா இவளுக்கு பார்த்த மாப்பிளைய நான் கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி. இங்க பாரு சிலுப்பா, உன் மவ தான் ஏதோ தெரிஞ்சு தெரியாம பேசிட்டு தெரியா. எல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ பேசிய பத்தியா, அதான் என்னால தாங்க முடியல. இக்கா நீங்க தாங்க அந்த மாப்பிளைய பாத்திருக்கியே. எனக்கு இப்பதான் எல்லாம் தெரியுது. நீங்க எங்க மாப்பிளைக்கெல்லாம் போன் போட்டுறாதங்கக்கா. ஆமா, உனக்கு இப்பதான் தெரியும், அங்க வச்சு ஒண்ணும் தெரியாது. அந்த ஆனந்துக்கு உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா, நான் தான் உன்கிட்ட கேட்டேன். ஆமாக்கா, நீங்க தான் கேட்டியே. ஆனா செலவு பண்ணது பாட்டி தானே, அதனால தான்க்கா சொன்னேன். அப்ப கூட பாட்டி தான் நல்லது செஞ்சாவன்னு சொன்னியாக்கா. ஒரு பிச்சைக்காரனு கூட 10 பைசா பிச்சை போட மாட்டா நீ. இந்தா உன் பக்கத்துல இருக்காளே கொண்டக்காரி பிச்சைக்காரிட்ட புடிங்கியே தின்னுடுவா. உங்க 2 பேர் நல்ல மனசுக்கும் மவுளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா முழுக்க. பேசிய வார்த்தையை கொஞ்சமா பார்த்து பேசுங்க. ஆள் இல்லைன்னா நான் தான் எல்லாத்தையும் ஜாதிச்சின்னு சொல்லிட்டு தெரியல. குழந்தை சரோஜாக்காக்கு என்னால பதில் சொல்லி முடியல. நீ எங்க பேரை மட்டும் சேர்த்துக்க குழந்தைய மவ ரொம்ப ஆசைப்படியா. சரிக்கா, ஆனா நீங்க என்னைய கூட ரொம்ப பேசி விட்டிய செல்லம்மாக்கா கூட சேர்ந்து. எனக்கு அது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டம் தாக்கா. இவ பேசுவா, உன்னையும் பேசிருக்கலாம். இவளெல்லாம் டூருக்கு கூட்டிட்டு போன்னு நீ சொல்லியெல்லாம் உன்னையும் தான் சொல்லணும். குழந்தை அன்னைக்கு செல்லம்மாக்கா தான் பேசினாவளா. எனக்கு பதிலுக்கு எதுவுமே சொல்ல முடியல குழந்தை. அந்த நேரம்னு பார்த்து ஒரு டீ வேற தாரேன்னு சொல்லிட்டாவ. அதனாலதான் வாயை மூடிட்டு போயிட்டேன். ஆமா, டீக்காகையும் பச்சைக்காகையும் ஒரு ஒருத்தரையா பேசிட்டு திரி. இந்த மாதிரி நண்டி கிட்டவள போவாத. என் மேலாவது ஒழுங்கா இருக்கு பாரு. சரி குழந்தை, நாங்க கிளம்பி நாளைக்கு ரெடியா இருக்கோம், எங்களை கூட்டிட்டு போயிரு. சரிக்கா, எங்க அப்பாட்ட கேட்டு பாக்கே. நான் வரேன் குழந்தை. சரோஜக்கா வரேன். வாங்க வாங்க. ஏ குழந்தை, நீ எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வரேன்னு சொன்னா? ஓனர் வந்து பாம்போல கேட்கவில்ல, வேற என்னத்த சொல்ல. நீங்க எவ்வளவு பேச்சு பேசினீ, அவிய திரும்ப திரும்ப டூருக்கு வரதை பத்தியே தான் பேசிட்டு இருக்காவ. என்னையா அன்னைக்கு டீ கடையில வந்து செல்லம்மாக்கா கூட வந்து யாசை தான் செஞ்சாவ. அதையும் மறந்துட்டு வந்து கேட்கவில்ல, வேற என்ன செய்ய ஓனர்? நீ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் தலை மேல ஏறிட்டு போறவ. ஓனர் அவியல வந்துட்டு போட்டோம் ஓனர், கொஞ்சம் கலகலப்பா தானே இருக்கும், நிறைய பேர் போனா. செலவு எங்க மாமனார் பண்றாரு. என்னது உன் மாமனாரா? ஓனர் போன டூர் ஞாபகத்துல சொல்லிவிட்டேன் ஓனர். இப்ப எங்க சாடி தான் பண்றாரு. ஆமா, சார்ஜ் பண்றாரு, மம்மி பண்றாரு. நீங்கிட்டு யார் கூட்டு போனாலும் சரி கிராமத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளிடாதங்க. இல்ல ஓனர், எங்க டாடிக்கு பெரிய பெரிய பங்களா இருக்குதான். இப்போ நீ எதுக்கு வாய் கோணி கோணி பேசிட்டு இருக்கா? ஓனர் அது வந்து பணக்காரர்கள், ஆனா இந்த மாதிரி தான் பேசணும், எங்க டாடி சொல்லி தந்திருக்காரு. இவ்வளவு நேரம் பேச்சு ஒழுங்கா தானே வந்துச்சு, அதுக்குள்ள எதுக்கு கோணதுன்னு தான் கேக்கேன். அது அப்போ மறந்து போச்சு. ஷோ கடவுளே, எல்லாருக்கும் பணம் இந்த உலகத்துல வரத்தான் செய்யுது, ஒன்னே மாதிரி யாரும் கோணையில. மறக்காம டிக்கெட்டை போட்டு நான் போறேன். கொஞ்சம் கோமா பேசிவிட்டோம்னா டிக்கெட் போட மாட்டானே என்ன பண்ண? குழந்தை மேன கோமா சொன்னேன்னு எதை நினைச்சிட்டியோ? கொஞ்சம் சொன்னேன்டா பட்டுக்குட்டு. டிக்கெட் போட்டு. ஓகே ஓனர். பாய் வடக்கு பக்கமா போகுது. போன டூருக்கு வந்தவங்க மொத்த பேரும் வரவ, ரோசா பக்கம் மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும்? அவியலையும் போய் கேட்டு பார்ப்போம் வரவளான்னு. ஆமா, டாடி வந்ததுல இருந்து அவியலும் வரவே இல்லை, இந்த பிள்ளைகளும் வரவே இல்லையே. என்னாச்சு, கோமா இருக்குமோ? முதல்ல அவியலை போய் பார்த்து பேசுவோம். நம்ம வேற அன்னைக்கு வாரேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை, அதனால கோமா இருப்பவள அந்த அக்கா. சரி சீக்கிரம் போய் கேட்போம். ரோசாப்பக்கா, ரோசாப்பக்கா. வாங்க குழந்தை, உங்களை ரொம்ப நாளா பார்க்க முடியல என்ன? ரோசாப்பக்கா என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கிய? ஆமா, நிச்சயதார்த்தத்துல ஒழுங்கா பேசினியே. அதுக்கப்புறம் அப்பா வந்ததுதான் எங்களால கண்டுக்கவே இல்லையே, அதான் கேக்கேன். ரோசாப்பக்கா, நான் உங்ககிட்ட அப்படிலாம் இருப்பேனா? நான் அப்படிலாம் உங்களை பிரிச்சு பார்க்க மாட்டேக்கா எப்பவுமே. எனக்கு கல்யாணமே ஆனாலும் நீங்க எனக்கு வேணுக்கா. உங்களை நான் என் அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படின்னா என் குழந்தை இத்தனை நாளா வரவே இல்லை. ஏக்கா எங்க அப்பா வந்தார்ல, அதனால வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியலக்கா, கடை கூட திறக்கலையே. இப்போ எங்க அப்பா மெட்ராஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. குழந்தை நீ மெட்ராஸ்க்கு போறியோ? என்ன நீங்க வரமாட்டியோ குழந்தை? இல்லக்கா, போயிட்டு வந்துருவேன். எவ்வளவு நாள் ஆகும் குழந்தை? ஏக்கா எங்க அப்பா 10 நாள் சொன்னார்க்கா. ஏன் குழந்தை திடீர்னு மெட்ராஸ்க்கு? ஏக்கா உட்காருங்கக்கா, நான் உங்ககிட்ட சொல்லியே. என்னாச்சு குழந்தை சொல்லு. ஏக்கா அங்க வந்திருக்காருல அப்பானே ஒருத்தர், அவர் என் அப்பாவே இல்லக்கா. என்ன குழந்தை சொல்லியா, அப்பா இல்லையா? ஆமாக்கா, அவர் எங்க அப்பாவே இல்ல. அப்ப யார் குழந்தை அவரு? உன்னை மிரட்டிட்டு இருக்காரோ? சூ, அப்படிலாம் இல்லக்கா. என் மாமனார் இருக்கார்ல, அவர் தான் இந்த அப்பாவை ஏற்பாடு பண்ணி எங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. என்னது உன் மாமனார் அனுப்புனாரா? ஆமாக்கா. ஏக்கா எங்க கல்யாணத்துக்கு எங்க அத்தையை சம்மதிக்க வைக்கிறதுக்காக எங்க மாமனார் தான் இவரை ஏற்பாடு பண்ணியிருக்காருக்கா. அப்படியா? உண்மையாவா குழந்தை? ஆமாக்கா, இவர் என் அப்பாவும் இல்ல, இவர் பணக்காரரும் இல்ல.
இது எல்லாமே வெறும் செட்டப்புக்கா, வெறும் நடிப்பு தான். அப்படியே குழந்தை, நான் கூட உண்மையிலேயே நீ பணக்காரி ஆயிட்டா, அதனால தான் என்னை எட்டி பார்க்க மாட்டேங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏக்கா பணம் வந்தாலும் நான் ஒன்றும் மாற மாட்டேக்கா. அது அந்த நடிப்பில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டும் பார்த்துக்கிடுங்க. இந்த இங்கிலீஷில் பேசி நடிக்கிறது, ஹெலிகாப்டரில் போகிறது, வாந்தி எடுக்கிறது, காரில் போகிறது, இப்படி பல நடிப்பில் நான் பிஸி ஆகிட்டும் பார்த்துக்கிடுங்க. குழந்தை, நீ ஹெலிகாப்டர்ல போனால என் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிருக்கலான்னு நான் ஆசைப்பட்டு பார்த்துக்க. நீ எட்டி கூட பார்க்காம போயிட்டிய, நீ கொஞ்சம் கவலையா இருந்து குழந்தை. ஏக்கா அது வந்து நடிப்பு எல்லாத்துக்கும் கரெக்டாக தெரியணுங்கக்கா தான் அந்த மாதிரி போனேக்கா. எங்கள் அப்பா ஒரு பெரிய பணக்காரு, அவர் கூட நான் கொஞ்சம் அந்த மாதிரி போனால் தானே நல்லாயிருக்கும். எல்லாரையும் நம்ப வைக்கக்காதாக்கா அப்படி நடிக்கும். நீங்கள் மட்டும் யார்ட்டையும் சொல்லிடாங்கக்கா, உங்கள்கிட்ட மட்டும் தான் உண்மையை சொல்லியிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. இந்த விஷயம் எனக்கும் எங்கள் மாமனாருக்கும் மாணிக்கத்துக்கும் எங்கள் டேடிக்கும் தான் தெரியும் பார்த்துக்கிடுங்க. இப்போ நானா உங்கள்கிட்ட மட்டும்தாக்கா சொல்லியிருக்கேன். சரி குழந்தை, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணணும் இப்போ? ஏக்கா நாங்கள் மெட்ராஸ்க்கு போகிறோம்ல, நீங்களும் பூமாரி அஜயெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கக்கா. மெட்ராஸ்க்கு எதுக்கு குழந்தை? ஏக்கா அந்த கதையை ஏன்க்கா கேட்குறியா? அதுவும் உங்களுக்கு தெரியாதுல்ல, அது ஒரு பெரிய கதை பார்த்துக்கிடுங்க. எங்கள் அப்பா செட்டப் பாப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாருக்கா. மாப்பிள்ளை பார்த்தாதான் மாணிக்கத்தோட அம்மா என்னைய பொண்ணு கேட்க வருவான்னு நினச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க மாமனார் எல்லாரும் சேர்ந்து. உடனே எங்கள் ஓனர் இருக்கு பாருங்க, அது தட்டை தூக்கிட்டு வந்து என் தம்பிக்கு கட்டித்தாங்கன்னு எங்கள் அப்பாட்ட பொண்ணு கேட்டுட்டு. என்னது, சரோஜாவா? ஆமாக்கா, நான் பெரிய பணக்காரின்னு நினச்சிட்டு அது தம்பி கல்யாணம் பண்ணி கேட்க பார்க்குதுக்கா. பணம் படுத்துகிற பாட்டை பற்றியில அதுக்கு இப்போ எங்கள் அப்பா ஒரு முடிவெடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் மொத்தமாக வந்து என் வீட்டில் தங்குங்க, இந்த 3 மாப்பிள்ளையில என் பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டாருக்கா. அதான் இவ எல்லாரும் குடும்பத்தோட பழகுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரவுக்கா. ஐயோ, என்ன குழந்தை இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. என்னக்கா பண்ணி தொலைக்க, நாங்கள் ஒன்று பிளான் போட்டோம். எங்கள் ஓனரால் இப்போ கதையே மாறி போய் வேற திசைக்கு போயிட்டு. எங்கள் மாமியாரும் மனசு மாறின மாதிரி நடிக்குது, ஆனால் அது உண்மையில் பார்த்துக்கிடுங்க. அதனால எங்கள் மாமனார் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே போட்டிருக்காரு. 10 நாள் தாக்கா டூரு, நீங்களும் வந்துருங்கக்கா. சரி குழந்தை, வாரம். ஏக்கா அஜய் பூமாரியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருங்க. குழந்தை, எப்போ கிளம்பணும்? ஏக்கா நாளைக்கு கிளம்புறோம்க்கா, எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு கிளம்புங்கக்கா. சரி குழந்தை, நான் வரேன்க்கா. சரி குழந்தை, போயிட்டு வா. நான் கூட குழந்தை எங்க மாறிட்டாலோன்னு நினைச்சேன். அவ அப்படியே தான் இருக்கா. கதை இப்படிலாம் போகுது, வேற மாதிரியெல்லாம் இருக்கு. சரி, நம்மளும் பிள்ளைகளை கூட்டிட்டு ஒரு டூருக்கு போயிட்டு வருவோம். மாணிக்கப்பா, நம்ம நாளைக்கு டூருக்கு போறோம்ல, என்னதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு மாணிக்கப்பா? ராசாத்தி, நம்ம எப்பவுமே வெளியே கிளம்புனா என்னெல்லாம் எடுத்து வைப்போமோ அதெல்லாம் எடுத்து வை. இல்ல மாணிக்கப்பா, அது ரொம்ப பெரிய இடம் சொல்றாவல. இந்த மாதிரி புடவெல்லாம் கட்டிட்டாங்க போலாமா? போனா என்ன, அதுவும் ஒரு வீடு தானே. இல்ல, பேலஸ்ல எல்லாம் மாடல் மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாவ, அதுக்கு தான் கேட்டேன் மாணிக்கப்பா. நீ இப்ப எப்படி இருக்கோ அப்படியே வா ராசாத்தி. மாடல் ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரி மாணிக்கப்பா, வேற என்னெல்லாம் எடுத்து வைக்கணும்? நம்ம மருமகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுமோ? அவளுக்கு என்ன வாங்கிட்டு போனோம் ராசாத்தி? இல்ல மாணிக்கப்பா, உங்க அப்பா நல்லா பாத்துக்கிடணும்னு சொன்னாவல்ல, அதான் கேக்குறேன், எப்படி பாத்துக்கணும்? நீங்க ஏதோ சிடு சிடுன்னு பேசிடாதீங்க மாணிக்கப்பா, கொஞ்சம் அன்பா பாசமா பேசுங்க அந்த பிள்ளைகிட்ட. நான் எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா தான் இருப்பேன் ராசாத்தி. சரி மாணிக்கப்பா, நான் எப்படி நடந்துக்கணும்? குழந்தையோட அப்பாக்கு நம்ம எப்படி நடந்துக்கிட்டா அவங்களுக்கு பிடிக்கும்? அதுவா அந்த பிள்ளைய மருமகன் பார்க்காம மக மாதிரி பார்த்துக்கிட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். மக மாதிரியா? ஆமா, உனக்கு ஒரு மக இருந்தா நீ எப்படி பாப்பா? அந்த மாதிரி பார்த்துக்க அந்த பிள்ளைய. ஏன்னா அவ அம்மா இல்லாத பிள்ளை. மாமியார் நீ தானே அம்மா மாதிரி பார்த்துக்கிடணும். அப்படி பார்த்துக்கிட்டா கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு உன்னைய பிடிக்கும் ராசாத்தி. கண்டிப்பா நம்ம மகனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவாரு. அதனாலதான் சொல்றேன். சரி மாணிக்கப்பா. இங்க பாரு ராசாத்தி, உனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்க கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக மட்டும் அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கணும்னு நினைக்காத. உண்மையா மனசுல இருந்து பாசத்தோட பாரு. அப்பதான் அவியலுக்கு உண்மையா பாசம் காட்டுற மாதிரி தெரியும். இல்லனா நீ என்னதான் பாசம் காட்டினாலும் எல்லாம் நடிப்பாதான் தெரியும். நான் சொல்லிட்டேன். இல்ல மாணிக்கப்பா, அவ என் மருமகள. இனி அவ மேல நான் உண்மையா பாசத்தோட தான் இருப்பேன். சரி ராசாத்தி, இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். போய் பையில எல்லாத்தையும் எடுத்து வை. சாப்பாடு எதுவும் கேட்டணுமோ? சாப்பாடுல எதுவும் கெட்ட வேண்டாம் ராசாத்தி, ஃபிளைட்ல தான் போறோம். சரி மாணிக்கப்பா, நான் மத்த பொருள்லாம் எடுத்து வைக்கேன்.